ஹாய் காய்ஸ், வணக்கம். நான் உங்க நவீன். ஸோ இன்னைக்கு நவீன் மூவி ரிவ்யூஸ்ல பார்க்க போற மூவி கிஸ். கிஸ் படம் எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு உண்மையிலே ஒரு குட் வாட்சா தாங்க இருந்துச்சு. உண்மையிலே பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. கிஸ் ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்துட்டு வெளியே வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ சாட்டிஸ்ஃபைடா தான் இருந்துச்சு இந்த படம் பார்க்குறப்போ. ஸோ இந்த படத்தோட கதையை பார்க்கணும்னா ஒரு புக்கு கிடைக்குதுங்க கவினுக்கு. ஸோ அந்த புக்கு நம்ம ஹீரோயின் தான் கவினுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஏன் எப்படி அந்த புக்கு கவினுக்கு வருது எதனாலன்னு சொல்லிட்டு நீங்க இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இது ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி. ஸோ நான் பெருசாவே ரிவீல் பண்ணல. நீங்க படம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் உள்ள இருக்கு. ஸோ இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி நான் சொல்லணும்னா, இந்த படத்துல என்னதுன்னா, அந்த யூனிக்கான ஸ்டோரிக்கும் அந்த ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் உள்ள வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அதுக்கெல்லாமே அந்த படம் கரெக்டாக ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே நம்மளுக்கு நல்லா போகும்ல இன்ட்ரெஸ்டிங்காக. பட் ஆனால் ஒரு டைம் வர்றப்போ இந்த காதலில் வர சண்டைகள், அப்புறம் இந்த இன்டர்வலுக்கு அப்புறம் வர்றது, அப்புறம் நடுவில் உள்ள கட்டம், இதெல்லாமே ரொம்ப அப்படியே ஸ்லோவாக ஒரு இடத்துல ஸ்டாப் ஆன மாதிரி இருந்துச்சு. அந்த ஸ்க்ரீன் பிளே மூவ் ஆனே ஆகலை. ஸோ ஒரு மாதிரி லூப்பாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சண்டைனா சண்டையே ஓடிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னுக்கு ஒரு 20 to 30 மினிட்ஸ் தான் அந்த படமே செம்மையா போகும். ஸோ ஒரு டாக் சீன் ஒன்று வரும். ஸோ அது உண்மையிலே செம்மையா இருக்கும். அப்புறம் கவின் ஒருத்தவங்களை சேர்த்து வைப்பாரு. அது ஏன்னு சொல்லி நீங்க படம் பாருங்க. அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாமே படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருந்துச்சு. தென் கிளைமேக்ஸ் அண்ட் இன்டர்வல் இது ரெண்டுமே உண்மையிலே ப்ளஸ்ஸா இருந்துச்சுலா. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் சதீஷ், நம்ம பீஸ்ட்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு பூஜாத்தி பிஎஃப்ஆ. ஸோ உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலி அவர் பாராட்டி ஆகணும். அந்த விஷுவலாவும் இந்த படத்தை அழகாவும் கொடுத்துருந்தாங்க. தென் ஜென் மார்ட்டின் பிஜிஎம் வேற லெவலு, உண்மையிலே வாய்ப்பே இல்லை. ஸோ கிளைமேக்ஸ்ல அந்த பிஜிஎம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இந்த படம் ஒரு சாலிட்டா அருமையா மேக் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு லவ் படத்துக்கு என்ன தேவையோ அதை அருமையா மேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ உண்மையிலே அந்த டீமுக்கு ஒரு பாராட்டு. ஸோ கிஸ்ல ப்ளஸ் நான் சொல்லிடுறேன். இந்த ஆக்டிங் ப்ளஸ் கவின் நல்லா பண்ணியிருந்தாரு. உண்மையிலே வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். கவின் உண்மையிலே ஒரு படமும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டே வராரு. தென் ஹீரோயின் நான் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருந்துச்சு. பட் அவங்களுக்கு பெருசாக கேரக்டர் இல்லாத மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கலாமோன்னு ஃபீல் பண்ணேன். விடி கணேஷ் அண்ட் ஆர்ஜி விஜய் நினைக்கிறேன். ஸோ அவங்க ரெண்டு பேரும் காமெடி பண்ணுறது, அந்த கவுண்டரு, அந்த ஜோக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுதான் கிஸ் பத்தி சொல்லிட்டேன். ஸோ ஒரு அழகான படம், நல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டோரியில ஒரு காதல் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மூவியை ட்ரை பண்ணுங்க. இந்த கிரிஞ்சு கிஞ்சு காதலா அப்படி இப்படின்னு சொல்றவங்க இந்த மூவியை அவாய்ட் பண்ணிடலாம். அவ்வளவுதான் இந்த மூவிக்கு நான் கொடுக்குற ரேட்டிங். ஸோ அதாங்க கிஸ் பத்தி நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்க முடிவு பண்ணுங்க. ஃபேமிலியோட கூட போகலாம். உண்மையிலே அந்த அளவுக்கு 18+ சீன்ஸ்லாம் இல்லை, நல்லா இருக்கும் பார்க்க. ஸோ மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுங்க. நன்றி, வணக்கம்.